கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் குரோதி வருஷம் ஆடி மாதம் 17/7/2024 16/8/2024 வரலும் உண்டான காலத்தை ஆடி மாதம் குரோதி வருஷத்தை சொல்கிறோம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோச்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த மாதத்தில் ஒரு ராசிக்காக என்னென்ன பலன் அப்படின்றதையும் கடைசியாக பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோச்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த ஆடி மாதத்தில் திருமணங்கள் வைபவங்கள் எதுவும் நடக்கிறதில்லை. அதே மாதிரி மார்கழி மாதத்துலேயும் நடக்கிறதில்லை. இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் ஆடி மாதத்தில் கோச்சாரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் பார்த்தாலும் ரிஷபராசியில் செவ்வாயும் குருவும் இருக்க, கடகராசியில் சூரியன் புதன் சுக்கிரன் 3 கிரகங்கள், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த மாதத்தில் பார்த்தேனால் சுக்கிர பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு செல்கிறார். அதாவது எப்போ அப்படின்னு பார்த்தேன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்னைக்கு கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறோம். இது இந்த மாதத்தினுடைய கோல்சாரம். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 21/7/2024 அன்னைக்கு பௌர்ணமி, குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லக்கூடியது. அதை தவிர ஹயக்ரீவர் உதித்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது, கல்விக்கு எல்லாம் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடியது, சரஸ்வதிக்கே குருநாதர்னு சொல்லக்கூடியவரும், படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் எல்லாமே இந்த ஹயக்ரீவ சோஸ்திரத்தை சொல்கிறதும் ஹயக்ரீவர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக அவருடைய கல்வி ஞானம் நல்லபடியாக இருக்கு. 2/7/2024 அன்னைக்கு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதிகள் சுவாமிகளுடைய ஜெயந்தி வருது. அதற்கு பிறகு 27ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து நாள் வருது. வாஸ்து நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 6:52 8:22 வரலும் உண்டான 1.5 மணி நேரம் 90 நிமிஷங்கள். பொதுவாக வாஸ்து நாள், வாஸ்து கண் விழிக்கும் நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 8 நாள் தான் வரும். அதுவும் இந்த ஆடி மாதத்தில் வரும். நார்மலாக ஒரு ஆடி மாதத்தில் ஒரு நாள் வரும். இது வாஸ்து கண் விழிக்கும் பொழுது எந்தவித தோஷமும் இல்லாத காலமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், அதாவது மனைகோல் விடலாம், அதை தவிர அடித்தளம் பண்ணலாம், அதை தவிர கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறது, புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் இது பண்ணுறது பண்ணலாம். இது 5 வகை இந்த 1.5 மணி நேரத்தை பிரிக்கிறோம். 18 நிமிஷமாக வாஸ்து புருஷன் கண் திறக்கிறதும் அவர் காலை கடன் முடிக்கிறதும் ஒரு இதுவும், அதற்கு பிறகு அவர் நீராட போகிறது, அதற்கு பிறகு பூஜை செய்கிறதும், அதற்கு பிறகு அவர் சாப்பிட்றதும், தாம்பூலம் தரிக்கிறதுன்னு 5 வகையாக பிரிக்கிறோம். இதில் சாப்பிட்ற நேரமும் தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரமான 36 நிமிஷம், கடைசி 36 நிமிஷம் மிகவும் ஏற்றம். அந்த காலகட்டத்தில் போடக்கூடிய வாஸ்து பூஜை, அதாவது எந்த ஒரு வீட்டுக்கு அடிக்கால் போடுறது, அதெல்லாம் மனை பூஜை போடுறது, இதெல்லாம் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் ஆடி மாதம் 31 நாளுமே விசேஷம்தான். ஆடி பூரம் ஆண்டாள் உதித்த தினம், அதை தவிர ஆடி தபசு வருது, அதை தவிர ஆடி சுவாதி கருட பகவான் உதித்த தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த மாதத்தில் 29/7 அன்னைக்கு ஆடி கிருத்திகை, முருகனுக்கு ஏற்ற தினம். பால் குடம் எடுத்துன்னு போகிறது அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆடி கிருத்திகையிலேருந்து 6 மாதம் தை மாதம் வரலும் விரதம் இருந்து எல்லா விதமான தோஷங்களும் மற்ற, அதை தவிர குழந்தை பாக்கியத்திற்கு விரதம் இருக்கிறதும், கடன் எதிரிகள் துன்பங்களிலிருந்து விலகிக்கிறதுக்கும் முருகனுக்கு விரதம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இது அமையிறது. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா 3/8/2024 அன்றைக்கி ஆடிப்பெருக்கு 18ஆம் தேதி ஆடிப்பெருக்குன்னு சொல்கிறோம். ஆடி 18 முடிஞ்சதற்கு பிறகு தான் உங்களுக்கு ஆடி மாதம் முடிஞ்சதாக கணக்கெடுத்து பொண்ணு பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து கல்யாணத்துக்கு ஜாதகம் மாற்றுறதெல்லாம் பண்ணுவாள். இந்த மாதம் 3/8/2024 ஆடிப்பெருக்கு வருது. அதற்கு பிறகு 4ஆம் தேதி அன்றைக்கி ஆடி அமாவாசை, தட்சிணாயன புண்ணிய காலத்தின் முதல் அமாவாசை, பெரிய அமாவாசைன்னு சொல்லக்கூடியது. அதாவது தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வரக்கூடிய அமாவாசையும் உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய தை அமாவாசையும் மிகவும் விசேஷமானது. ஏன்னா பித்ருக்களுக்கு, அதாவது அவர்களுக்கு உண்டான கர்மங்களை செய்யாமல், கர்மாக்களை செய்யாமல் இருப்பவர்கள் கண்டிப்பாக எல்லோருமே பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை அன்றைக்கி போய் செஞ்சுட்டு வரணும். ஆடி அமாவாசை அருகில் இருக்கக்கூடிய வீரராக பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் திருவள்ளூரில். இந்த மாதம் 7ஆம் தேதி 7/8/2024 அன்றைக்கி பார்த்தாலேயானால் திரு ஆடிப்பூரம்னு சொல்லக்கூடியது ஆண்டாள் உதித்த நாள். ஆண்டாளை பற்றி சொல்லணும் அப்படின்னா நாச்சியார் திருமொழியும் திருப்பாவி இந்த 2 விசேஷமான இதுவை கொடுத்துருக்காங்க. 30 நாள் மார்கழி மாதத்தில் சொல்லக்கூடிய எல்லா பாசுரங்களும் அவளுடையதே. மார்கழி மாதமே ஆண்டாளுக்கு உண்டானது. ஆண்டாள் ஆடி மாதத்தில் பிறந்து ஆடிப்பூரம்னு சொல்லி பெரிய ஏற்றத்தை கொடுத்துருக்கா. 8/8/2024 அன்றைக்கி ஆடி தபசு, அதாவது ஊசி முனையில் நின்று தவம் செய்து ஹரியும் ஹரனையும் ஒன்றாக பார்க்க வேண்டும்னு இருந்த கோலம் அது.
அதனால் வந்து ஆடி தபசு 12 நாள் பெரிய விசேஷமாக நடக்கும். இது சங்கரன் கோவிலில் பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். இந்த மாதத்தில் 16/8/2024 அதாவது கடைசி நாள் பார்த்தாலேயானால் வரலட்சுமி விரதம், இதுவும் பெரிய ஏற்றமான காலகட்டம். இந்த மாதத்தில் எல்லாமே ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது. ஆடி மாதம் பொதுவாகவே வீட்டினுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணாமல் கோவில்கள் பொது காரியங்கள்லாம் பண்ணுறது ரொம்பவும் பெரிய விசேஷம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்குது. உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக இந்த மாதம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் என்ன அப்படின்றதையும் சொல்லுவோம், என்ன எளிய பரிகாரம்ன்றதையும் சொல்கிறேன். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார், வக்கரகதியில் இருக்கார். இந்த மாதம் மொத்தம் பார்த்தாலேயானால் வக்கரகதியில் சனி பகவான் இருக்கார். ஆனால் ஆட்சி பெற்ற மூல திரிகோண வீட்டில் சதய நட்சத்திரத்தில் வக்கரமாறார். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறது விசேஷம். அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்குறது அதீத விசேஷம். உடல் நலத்தில் சற்று முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சதுனால பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள சிறு அரசல் பரசல் பிரச்சனைகள் இருக்கக்கூடும். அது வெளியில் அந்த அளவுக்கு வெளியில் தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்காது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றியை கொடுப்பார். அபரிமிதமான முயற்சியை எடுப்பார். அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுப்பார். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக இளைய சகோதரர்களோட சிறு மனக்கசப்புகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் குழந்தை பிராப்தி ஏற்படுத்தக்கூடிய பாக்கியம் உண்டு. அதாவது ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறது குருமங்கள யோகம் ஏற்படுத்துறது பெரிய ஏற்றம். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ராசிக்கு 6ஆம் அதிபதி சமசப்தமத்தில் இருக்கிறதும் 8ஆம் அதிபதி இருக்கிறதும் 5, 6, 7 அதிபதிகள் இருக்கிறது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். சமசப்தமத்தில் இருக்கிறதன் மூலியமாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் புதிய கடன் வாங்க வேண்டிய காலகட்டமாக அமையும். போட்டித் தேர்வுகளில் சிறு பின்னடைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 9, 10 அதிபதிகளும் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக தர்மத்தில் அதாவது பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் அதாவது 17/7/2024 16/8/2024 வரலும் உண்டான நாட்கள் குரோதி வருஷம் ஆடி மாதம்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய இந்த மகர ராசிக்காரர்கள் இந்த ஹெச்ஆராக இருக்கிறவங்க, அதாவது ஹெச்ஆராக இருக்கிறவங்க, அட்மினுடைய இன்சார்ஜாக இருக்கிறவங்க, ஸ்டீல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அயர்ன் அண்ட் ஸ்டீல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இரும்பு சம்பந்தமான வியாபாரங்கள், அதை தவிர சைக்கிள் ஸ்கூட்டர் இந்த மாதிரியான விஷயங்கள் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு திடீர் ஏற்றம் கிடைக்கும். மின்சார உபகரணங்கள் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்குது. 7ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய, அதாவது 7ஆம் இடத்துல 10ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால தொழிலுக்குன்னு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அரசு அதாவது இந்த நியாயாலயம், அதாவது ஜட்ஜு, கோர்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள், போலீஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பொதுவாக இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால அது ஒரு பெரிய ஏற்றம். உடல் நலத்தில் சீரான ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பொதுவாக பார்த்தோம்னா இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதம். முயற்சிகள் எல்லாமே அபரிமிதமான திங்கிங் இருக்கும். எல்லா விதமான முயற்சிகளையும் நீங்கள் எடுத்து பார்ப்பீங்க. இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது. அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் 5, 6, 7 இந்த 3 நாட்களில் வருது.
இந்த நாட்கள் தள்ளி வைக்கிறது நல்லது. ஏன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேயானால் நிச்சயமாக அதாவது தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் விளைவான பிரயாணம் வேண்டாம், யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, தேவையற்ற வார்த்தைகளை பிரயோகப்படுத்தாதீங்க, பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. நீங்கள் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம், ஒருவேளை நீங்கள் கட்டாயமாக வெளியூர் போகணும் இந்த காலகட்டத்தில், இல்லை புதிய முயற்சி எடுத்து ஆகணுன்ற கட்டாயத்தில் இருந்தீர்களேயானால் சந்திர பகவானுக்கு உண்டான அல்லிப்பூ அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் கொடுத்துட்டு போங்க. அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா கற்பகாம்பாள் போய் சேவிச்சுட்டு வாங்க. அதாவது மயிலாப்பூர் கற்பகாம்பாள் போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக எல்லா விதமான ஏற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக மலரும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.